Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கிருபை நம்ம மறுபடியும் கர்த்தர் கூட செய்திருக்கிறார். ஓகே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ஸோ இந்த அருமையான வேத வசனம் காலை வேளையில கர்த்தர் என்னோடு கூட பேசினார். எழும்பு எழும்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பெலன்கொள். இந்த எழும்பு என்ற வார்த்தைக்கும் பெலன்கொள் என்ற வார்த்தைக்கும் முக்கியமான காரணம் ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களோடு பேசுகிறார். நம்ம எழும்புனும் போது கண்டிப்பா எங்கேயோ நம்ம விழுந்திருக்கிறோம் அர்த்தம். ஏதோ ஒரு பலவீனத்துல நம்ம விழுந்திருக்கலாம், பலவீனமான சூழ்நிலைகளை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க பலவீனம் மட்டும் இந்த வேளையில விழுந்திருக்கிற அந்த பலவீனத்திலிருந்து நீ எழுந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆரம்ப நாட்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மகா பலத்தோட உற்சாகத்தோட ஓடி வந்தோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்குள்ள நல்லா வளர ஆரம்பிச்சோம். அது ஒரு காலகட்டமா இருந்தது. நல்ல அந்த உற்சாகத்தோடு பல காரியங்களை நீங்க செய்தீங்க. அந்த வசனத்துடைய கடைசியில் நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம் என்றா, இந்த வார்த்தையில ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீர்தான் அல்லவோ, முந்தின நாட்களில் பிசாசின் கிரியைகளை அழித்தது நீதான், பலவீனமான கிரியைகளை அழித்தது நீதான், முந்தின நாட்களில் பாவத்தை ஜெயித்தது நீதான், எல்லாத்தையும் ஜெயித்து மேற்கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிற. ஆனா இன்னைக்கு நீ விழுந்து போயிருக்கிற. ஏன் நம்ம விழுந்து போயிருக்கிறோம்? எதுக்காக இந்த பலனை இழந்து போயிருக்கிறோம்னா, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இல்ல பலவீனமான காரியங்களுக்குள்ளாக நீங்க கடந்து போயிருக்கலாம், பாவத்துல மறுபடியும் விழுந்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. சோ உற்சாகமாய் ஆரம்பித்த உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த நாட்களில் நீங்க எப்படிப்பட்டிருக்கீங்கன்னா பலவீனத்தோட காணப்படுகிறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். முந்தின நாட்கள் எல்லாத்தையும் நீ ஜெயிச்சியம்மா, இந்த நாட்கள் என்ன ஆச்சு? ஏன் விழுந்து போயிருக்கீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளாத காரியம் கிடையாது, எல்லாத்தையும் ஜெயித்து வந்திருக்கீங்க. முந்தின நாட்களில் ஜெயித்த நாட்களை நினைத்து பாருங்க. இன்னைக்கு எழுந்து நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கீங்க. அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒரு இடத்துல தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் பலவீனப்பட்டேன். ஏன் நான் பலவீனப்பட்டேனா, என்னை சுற்றி இருக்கிறவங்க பேசின வார்த்தை என்னை பலவீனப்படுத்தியது. சங்கீதம் 38:10 சொல்லுகிறோம், என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. அல்லேலூயா. இவர் எவ்வளவு அழகா இந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்ன வசனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, நான் வேதனையினால பலவீனத்தினால என்னை நெருக்கத்தினால என் உள்ளமே குழம்பி போயிருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாராகிலும் அந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்துல பேசுகிறார். உள்ளம் குழம்பி போயிருக்கீங்களா? பலவீனத்தோட இருக்கிறீங்களா? என்ன செய்வது என்று அடுத்த காரியம் புரியலையா? ஒருவேளை ஒருத்தர் பேசின வார்த்தை நிமித்தமாக குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே இல்லை. அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது ஆண்டவர் சொல்லுகிறாரு, முந்தின நாட்களில் நீ எல்லாத்தையும் ஜெயித்த பிசாசுடைய தந்திரங்கள் உங்களை குழப்புகிறாங்கன்னா அது கண்டிப்பா பிசாசின் தந்திரங்கள் தான். உங்களை வாழ விடாதபடிக்கு, உங்களை எதிர்கொண்டு எல்லா காரியத்திலும் ஜெயிக்க விடாதபடிக்கு சில காரியங்கள், சில வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்துகிறது. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை போதும், அப்படியே விழுந்துருது. ஊழியத்தை விட்டுறது, படிப்பை விட்டுறது, அடுத்து வேலை செய்கிற காரியத்தை விட்டுறது, குடும்பத்தை விட்டுறது, எல்லாத்தையும் விட்டுடுறோம் ஒரே ஒரு வார்த்தையில. அந்த வார்த்தை என்னதுல விழுவாய் என்று பிசாசு அறிந்திருக்கிறான். அந்த வார்த்தையை அவன் சரியாய் பயன்படுத்துகிறான். தாவீது சொல்லுகிறான், என்னை நெருக்குனாங்க, எனக்கு ஒரே குழப்பம் வந்துருச்சு, என் கண்ணுக்கு முதற்கொண்டு எல்லா ஒளியும் இழந்து விட்டேன். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நல்ல வளர்ந்த ஒரு கிறிஸ்துவனா அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் நல்லா இருந்தேன், ஆனா ஒரு வார்த்தை நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக நான் குழம்பி போயிட்டேன். அருமையான வாலிபர்களே, யாராகிலும் உங்களை டிப்ரெஷன்ல கொண்டு போற அளவுக்கு வார்த்தைகள் பேசினா அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, அது எல்லாத்தையும் தூர போட்டுருங்க. தேவனை நோக்கி பாருங்க. மாம்சமாய் அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பா குழம்புவீங்க. தாவீது சொல்லுகிறார், நான் குழம்பினேன், நான் தவித்தேன், எனக்கு அதுல இருந்து வெளியில வரவே தெரியல, நான் என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு நேராய் காத்திருக்கிறேன், உமக்கு நேராய் நான் அமர்ந்திருக்கிறேன், என்னை விடியும் என்று அவர் இவ்விதமாய் சங்கீதத்துல சொல்லுகிறார். நீங்க மனுஷ முகத்தை பார்க்கும்போது, மனுஷ வார்த்தைகளை கேட்கும் போது உங்கள் பலன் போகிறது. நீங்கள் ஜெயித்த ஜெயம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் கடந்து வந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுறீங்க. தேவனை நோக்கி காத்திருங்க. ஏசாயால விதமாய் வசனம் சொல்லுகிறதே, கர்த்தரை நோக்கி காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழுந்திருப்பார்கள் என்று. நீ எழுந்திருக்கத்தக்கதான ஒரு பிள்ளை, நீ எழுந்து பிரகாசிக்கத்தக்கதான ஒரு பிள்ளை. ஒரே இடத்துல அமர்ந்துடாதீங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், எழும்பு பலன் கொள். ஆதி காலத்துல எப்படி கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசித்தாயோ, ஆதி காலத்துல எப்படி வேலைக்கெல்லாம் போய் எல்லா காரியத்தையும் செய்தாயோ, ஆதி காலத்துல எப்படி உன் குடும்பத்தை நடத்தினாயோ, எப்படி உன்னுடைய
ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமாய் நடத்தினாயோ அதை மறுபடியும் எடுத்து நடத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபகுக்கு விதமாய் சொல்கிறார், யார் தெரியுமா என் பலன்? கர்த்தரே என் பலன். எனக்கு நல்லா தெரியும், அவர் என்னை உயரமான ஸ்தலங்களில் கொண்டு போய் என்னை நிறுத்துவார், அவர் என்னை நடக்க வைப்பார், மான்கால்களை எனக்கு கொடுத்து என்னை காத்துக்கொள்வார் என்று அவர் அறிந்து வைத்திருந்தார். அருமையான வாலிபர்களே, நீங்கள் தடம் புரளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. இந்த உலகம் உங்களை அழிப்பதற்காக காத்திருக்கிறது. தேவையற்ற வார்த்தைகளை போட்டு டிப்ரெஷன்ல உங்களை தள்ள காத்திருக்கிறது. எந்த வார்த்தைகளை குறித்தும் காதுல போட்டுக்காதீங்க. எடுத்து எல்லாத்தையும் தூர போட்டு ஓடுங்க. தேவன் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் பலனை தரித்துக்கொள் என்று ஏசாயா 52 கூட வசனம் சொல்லுகிறது. உங்கள் ஆதியில இருந்த கர்த்தர் கொடுத்த வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி ஓடுங்க, தேவ சமூகத்தை நோக்கி ஓடுங்க. தேவனுக்கு காத்திருக்கிற நீ புது பலனை பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிப்பாய். ஆமென். இந்த காலம் உனக்காக வெயிட்டிங், உனக்காக உன்னுடைய சாதனைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ சாதிப்பாய் என்று தேவனும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லா பலவீனமான கிரியைகள் எல்லாம் சுமந்து கொண்டு ஓரமா பிசாசுடைய கிரியைகள்னால நீ அகப்பட்டிருந்தீனா எழுந்து இன்றைக்கு ஓடி வாங்க. எழுந்து தேவ சமூகத்துக்கு வந்து நில்லுங்க. தேவரீர் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற நாட்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அந்த உயரமான ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். உங்களை வழிநடத்தும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஒன்றையும் விட்டுடாதீங்க. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. அவர் உயர்த்துவார். உயர உயர பரப்பாய் ஆண்டவர் எடுத்து நடத்துவார் என்றதை நீ நம்பிக்கையோடு காத்திரு. ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா அப்பா, எந்தெந்த பலவீனத்தில் விழுந்து போனார்களோ, எந்த போராட்டத்தை நிமித்தமாய் விழுந்து போனார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் எழுப்பி நடக்க வைப்பீராக. கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க புது பலன் உண்டு என்று ஆண்டவரே இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி புது பலத்தோட புது கிருபைகளோடு இந்த பிள்ளைகளை நடத்த போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாலிபர்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.